ஒரு கூட்டணியில் இருந்தால் இன்னொரு கூட்டணி எடுக்கிற நல்ல பிரச்சனையில் பேசக்கூடாது, கைகோக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் ஒரு ஒரு அணுகுமுறை. அதனால நாங்கள் இந்த இந்த மது ஒழிப்புக்கு உண்மையிலேயே அதிமுக மதுக்கடையில் மூடணும்னு நினைச்சா வரட்டும், மேடையில் பேசட்டும். அதில் எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது. பாமகவும் பாஜகவும் நாங்கள் வேண்டாம்னு சொல்றது காரணம் அடிப்படையிலே அவங்க ரொம்ப ஃபண்டமெண்டலிஸ்ட். அவங்களுக்கு எந்த சூழலிலும் சாதியமும் மதத்தையும் விட முடியாது. அவங்க எல்லாத்துலேயும் சாதிய மதத்தையும் அரசியல் ஆதாயத்துக்கு பயன்படுத்தக்கூடியவர்கள் அப்பப்போ ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதில் அவங்க ஒரு டெமோக்ராட்டிக்காக இல்லை. அதனால நாங்கள் ஒரு நிலையான முடிவாக எடுத்துட்டோம். எந்த காலத்திலும் பாட்டாளி மக்கள் கட்சியோடும் பாரதிய ஜனதாவோடும் எங்களால் இணைந்து செயல்பட முடியாது. ஒரு கட்டத்தில் பாமகவோட நாங்கள் இணைஞ்சோம். எங்களோட கடுமையான முரண் இருந்த காலத்திலும் கூட தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தில் சேர்ந்து நாங்கள் கைகோர்த்து பயணித்து பார்த்தோம். 2011 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியில் இருந்து பார்த்தோம். 2011 தேர்தலில் அவர் எதிர்பார்த்த பலன் கிடைக்கலன்னா உடனே அவருடைய ஸ்டாண்டை மாற்றிட்டார். உடனே விசிகாவுக்கு எதிராக திருமாவளவனுக்கு எதிராக பேசினாதான் நம்ம சாதி சனத்து ஓட்டை கன்சால்டேட் பண்ண முடியும். அவர் ஒரு கணக்கு எடுத்து சோசியல் இன்ஜினியரிங்கிற பேரில் விசிகாவுக்கு எதிரான அரசியல் அவர் கையில் எடுத்தார். எல்லாமே அவர் தான், சேர்ந்ததும் அவர் தான், விலகினதும் அவர் தான், எதிர்த்ததும் அவர் தான். நாங்கள் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தோம். அப்போ அதில் 2011 ரிசல்ட் 33 தொகுதியில் இன்னும் 3 தொகுதி தான் ஜெயிச்சாங்க. 30 தொகுதியில் தோற்று போயிட்டாங்க. திமுக, விசிகா, பாமக நார்த்தில் இந்த 3 கட்சி சேர்ந்தா போதும் ஸ்வீப் வரும்னு கணக்கு போட்டாங்க. ஸ்வீப் வரல. அதுக்கு வெவ்வேறு காரணங்கள். ஆனால் அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, விசிகாவோட சேர்ந்ததுனால வன்னியர் ஓட்டு கிடைக்கல, அதனால இனிமேல் நம்ம விசிகாவோட சேரக்கூடாது, விசிகாவை எதிர்த்தாதான் இனிமேல் நம்ம சொந்த சாதி வாக்குகளை திரட்ட முடியும் அப்படின்னு கணக்கு போட்டு தான் தருமபுரியை டார்கெட் பண்ணி அடிச்சாங்க. வெறுப்பு அரசியலை விதைச்சாங்க. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி இது தொடர்பாக நாங்கள் எடுத்த முடிவில் எந்த காலத்திலும் எந்த சமரசமும் செய்து கொள்ள மாட்டோம். அவர் கட்சி மட்டும் என்னவா? உண்மையிலே உங்களுக்கு மாநாடு வெற்றி பெறணும்னா நீங்க சகோதரி கனிமொழியை கூப்பிடுங்க. ஆட்சியில் இருக்கிறாங்க, திமுக இருக்கிறாங்க, அவங்க தான் மது விலக்கை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்கள பத்தி கூப்பிட்டு மாநாட்டில் பேச வச்சு அவங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுங்க. நீங்க போய் உங்க அண்ணங்கிட்ட பேசுங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ பெண்கள் தாலி அறுத்துட்டு இருக்கிறாங்க. இந்தியாவிலே அதிக இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க. இந்தியாவில் அதிக சாலை விபத்துகள் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. இந்தியாவிலே அதிக மனநல நோய் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. இந்தியாவிலே அதிக கல்லீரல் பிரச்சனை தமிழ்நாட்டில் தான் இருக்கு. இந்தியாவிலே அதிக தற்கொலைகள் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் மது அப்படின்னு அவங்க அண்ணங்கிட்ட சொல்லி விளக்குன்னு சொல்லி எப்படியாவது தமிழ்நாட்டு இளைஞர்களையும் பெண்களையும் காப்பாத்துங்கன்னு சொல்லி அந்த மாநாடுக்கு அந்த அம்மாவை அழைச்சிட்டு அதெல்லாம் பேச வைங்க. இல்ல நாங்க இவங்களை கூப்பிடுறோம் அவங்கள கூப்பிடுறோம், விளம்பரப்படுத்தாதீங்க. இது விளம்பரப்படுத்துற பிரச்சனை கிடையாது. அதோட சீரியஸ் பிரச்சனை இது மது பிரச்சனை. இது ஒழிக்கணும், அதுல மாற்று கருத்து கிடையாது. இன்னும் உண்மையிலே திருமாவளவன் அவர்களுக்கு மது ஒழிக்கணும்னு அக்கறை இருந்ததுன்னா முதல்ல நேரம் எங்க கிட்ட தான் வந்திருக்கணும். ஏன் எங்க கிட்ட வந்திருக்கணும்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டுல அதிக மது அருந்துகின்ற 2 பெரிய சமுதாயம். ஒன்று வன்னியர் சமுதாயம், 2வது பட்டியலின சமுதாயம். இந்த 2 சமுதாயம் சேர்ந்துச்சுன்னா தமிழ்நாட்டு மக்கள் தொகையில 40 விழுக்காடு இருக்கிறாங்க. இந்த 2 சமுதாயம் மதுவுல அடிமையாகி கொண்டு முன்னேற்றம் இல்லாமல் இருக்கின்ற 2 பெரிய சமுதாயங்கள். சரிங்க, எப்படிங்க இந்த மதுவை எப்படி ஒழிக்கலாம்? இந்த 2 பெரிய சமுதாயங்களும் முன்னேறணும், அந்த எண்ணம் அவருக்கு இருக்கணும், எங்களுக்கு இருக்கு. அப்படி எங்க கிட்ட பேசி சரி வாங்க நம்ம எல்லாம் தொடர்ந்து இந்த மதுவை ஒழிக்கணும், இந்த சமுதாயத்தை எல்லாம் காப்பாற்றணும், சமுதாயங்களை முன்னேற்றணும்னு அந்த நோக்கம் உண்மையிலே இதை அவருக்கு இருந்ததுன்னா நிச்சயமா எங்க கிட்ட வந்திருக்கணும். ஆனா இதுல நான் எதை மாநாடு நடத்தணும், நான் அவங்களை கூப்பிடுறவங்க யார் வேணா கூப்பிட்டுட்டு போங்க, எங்களை இழிவுபடுத்தாது. பாட்டாளி மக்கள் கட்சி சமூக நீதிக்காக தொடங்கப்பட்ட ஒரு கட்சி. 36 ஆண்டு காலமாக எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் 6 இடஒதுக்கீடுகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த இடஒதுக்கீட்டில் இந்திய அளவிலே தாழ்த்தப்பட்ட, அதாவது பட்டியலின மக்களுக்கு இடஒதுக்கீட்டை பெற்றிருக்கின்றார் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள். தமிழ்நாட்டில் அருந்ததியர் சமுதாயத்திற்கு உள்ஒதுக்கீடு பெற்று தந்திருக்கின்றார். சிறுபான்மை சமுதாயம், இஸ்லாமியர்களுக்கு உள்ஒதுக்கீடு பெற்று தந்திருக்கின்றார். எம்பிசி என்று 20 விழுக்காடு 115 சமுதாயங்களுக்கு இடஒதுக்கீடு பெற்று தந்திருக்கின்றார். மத்தியிலே ஆட்சியில் இருக்கின்ற நேரத்திலே இதர பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஓபிசி அவர்களுக்கு இந்திய அளவில் 27 விழுக்காடு கல்வி நிலையங்களில் பெற்றுக் கொண்டிருக்கின்றார். இப்படி எங்கள் கட்சி சமூக நீதிக்காகவும், நீர் மேலாண்மைக்காகவும், வேளாண் வளர்ச்சிக்காகவும், இலவச தரமான கல்விக்காகவும், அனைவருக்கும் நல்ல தரமான மருத்துவத்திற்காகவும், நேர்மையான ஆட்சிக்காகவும், எல்லாவற்றுக்கும் மேல் மது ஒழிப்புக்காகவும், புகையிலை ஒழிப்புக்காகவும், கஞ்சா ஒழிப்புக்காகவும், குட்காவை நாங்கள் தடை செய்திருக்கின்றோம். இப்படி எல்லாம்
எத்தனையோ சாதனைகள் செய்த கட்சியை தொடர்ந்து திருமாவளவன் அவர்கள் இழிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றார். அது தவிர்க்க வேண்டும். எங்களாலும் பேச முடியும், அவங்க கட்சியை பத்தி தரவுருவா எங்களாலும் பேச முடியும். இதோட நிறுத்திக்குங்க. நீங்க மாநாடு நடத்தினா நடத்திட்டு போங்க. மது ஒழிக்கணும்னு எல்லாருடைய விருப்பம் தான். இந்தியாவில மது ஒழிக்கின்ற ஒரு மாநாடோ ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு கூட்டமோ யார் நடத்தினாலும் நாங்க அதை ஆதரிப்போம். அந்த வகையிலே தான் திருமாவளவன் இது நடத்தினா நாங்க ஆதரிப்போம், அவ்வளவுதான். அதுல எங்களை அழைக்கிறாரு, கூப்பிடல, அதெல்லாம் வேற விது. நாங்க யார் நடத்தினாலும் நாங்க ஆதரிப்போம். ஏன்னா இது எங்களுடைய எங்க கட்சியினுடைய அடிமட்ட கொள்கை அது. ஆனாலும் இவங்க அந்த கட்சி, இவங்க இந்த கட்சி அப்படிலாம் பேசுறதுல அது நிறுத்திக்கணும். மது ஒழிப்புல நாங்க பிஹெச்டி படிச்சிருக்கிறோம். திருமாவளவன் அவர்கள் இப்பதான் எல்கேஜி வந்திருக்கிறார். அவர் தான் இப்பதான் தொடங்கி இருக்கிறார். எங்க ஐயா கட்சி தொடங்குவதற்கு முன்பாகவே 1980 இருந்து மது ஒழிப்பு கொள்கையை கடைபிடித்து வருகிறார்கள். எங்க ஐயாவால தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல அனைத்து கட்சி, திருமாவளவன் அவர்கள் கட்சியும் சேர்த்து திமுக, அதிமுக அத்தனை கட்சிகளும் மதுவை பத்தி பேசாத கட்சிகள் இன்னைக்கு மது விலக்கு கொள்கையை நாங்கள் கொள்கை ரீதியில ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்று அதற்கு ஒரே காரணம் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தான். தொடர்ந்து அவருடைய போராட்டம், ஆர்ப்பாட்டம் தான். பாட்டாளிமல் கட்சியில கிட்டத்தட்ட இன்னைக்கு 15,000 பெண்கள் மட்டும் சிறைக்கு போயிருக்கிறாங்க மது ஒழிப்பு போராட்டத்தினால. அதாவது 100 கிடையாது, ஆயிரக்கணக்கான போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், மாநாடுகள், வழக்குகள், நீதிமன்றம், சட்டமன்றம் எத்தனையோ நாங்க நடத்திட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பாட்டாளிமல் கட்சினால தமிழ்நாட்டில் 3,321 மதுக்கடைகளையும் இந்திய அளவிலே 90,000 மதுக்கடைகளையும் நாங்கள் மூடி இருக்கின்றோம். இதுதான் பெரிய சாதனை நாங்க செஞ்சிருக்கிறோம். தமிழ்நாட்டுல இந்த டாஸ்மாக் விற்பனை காலத்தை நாங்க குறைச்சிருக்கிறோம். எத்தனையோ சாராய கடையை நாங்க உடைச்சிருக்கிறோம். அதனால எங்க மீது வழக்குகள்லாம் இருக்கு. இன்னைக்கு யார வேணா கேளுங்க, தமிழ்நாட்டுல மது ஒழிப்பா, அது பாட்டாளிமல் கட்சிப்பா. அந்த நேரத்துல நான் அமைச்சரா இருந்த நேரத்துல தேசிய மது கொள்கை அப்படின்னு நான் கொண்டு வந்தேன், நேஷனல் ஆல்கஹால் பாலிசி. நான் அமைச்சரா வந்ததுக்கு பிறகு அதை விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ஐநா சபையில அக்டோபர் 2ஆம் நாள் மது இல்லா நாள் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை நான் கொண்டு வந்தேன். அப்ப அமைச்சரா இருந்த நேரத்துல கொண்டு வந்தேன் நான். அது கிட்டத்தட்ட ஒரு 80 நாடுகள் அது ஆதரவு கொடுத்தாங்க. அதுல அதன் பிறகு அது விலக்கி வந்து அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். இவ்வளோ நாங்கள் செஞ்சிட்டு இருக்கிறோம், இன்னும் செய்ய போறோம். எங்களோட நோக்கமே தமிழ்நாட்டுல ஒரு சொட்டு சாராயம், மது இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்க வேண்டும். அதாவது நீங்க மாநாடு நடத்தல, அதை பத்தி எங்களுக்கு இல்ல, நடத்திட்டு போங்க. அதனால மற்ற கட்சிகளை பத்தி, குறிப்பா எங்களை பத்தி நீங்க இழிவுபடுத்தாதீங்க.